புதுச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதிங்க. ஆனா அண்ணன் வந்துட்டு 28 தொகுதி வேட்பாளர் தான் நிறுத்திருக்காங்க. காரணம் என்னன்னா மாகே, யானம் 2 தொகுதி வேண்டாம் அப்படின்றாங்க அண்ணன். ஏன்னா இந்த 2 தொகுதியுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு வந்து கேரளால இருக்கு, இன்னொன்னு வந்து ஆந்திரால இருக்கு. இதனால என்ன ஆகுது, அந்த மாநிலத்துல வாழக்கூடிய மக்கள் தான் அந்த தொகுதியில இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இங்க பாண்டிச்சேரியில அந்தஸ்தை கொடுத்து வேலை வாய்ப்பையும் கொடுத்துடுறாங்க. இதனால என்ன ஆகுது, பாண்டிச்சேரி வாழ் மக்களான தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போயிடுது. இதனால அண்ணன் வந்துட்டு மாகையானம் எங்களுக்கு வேண்டாம், அதுக்கு பதிலா இப்ப மாகை எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுங்க. யானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுங்க. இப்ப இந்த 2 நிலப்பரப்புக்கு இணையா தமிழ்நாடு பார்டர் ஒட்டி உள்ள கேரளா ஆந்திரா பகுதியே தாங்க. ஏற்கனவே பாருங்க, மொழி வாரியா மாநிலம் பிரிக்கும் போது சரியா பிரிக்காததுனால தமிழ்நாடுடைய எல்லை பகுதி வந்து கர்நாடகாலையும் ஆந்திராலையும் கேரளாலையும் இருக்கு. இதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி கோரிக்கையா வச்சுட்டே இருக்கு. ஆட்சிக்கு வந்த பிறகு இதை கண்டிப்பா மீட்டு எடுப்பாங்க. ஆட்சியில இல்லாதனால போராடிட்டு இருக்காங்க. இப்ப கூடங்க சமீபத்துல கேரளா அரசு என்ன பண்ணிருக்கு, நீலகிரி மாவட்டத்துக்குள்ள அவங்களுடைய எல்லை போர்டை கொண்டு வந்து வச்சு இது வரைக்கும் கேரளான்னு எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு ஆளுகின்ற திமுக அரசு ஒரு வார்த்தை கூட பேசலங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதை பத்தி கண்டிச்சிருக்கு. ஆனா சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த போர்டை மட்டும் அவங்க எடுக்கல அப்படின்னா எல்லை மீட்பு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு புதுவையும் தமிழர்கள் வாழக்கூடிய ஒரே நிலப்பரப்பு தான். அதனால தமிழ்நாடு பார்டர்ல உங்க நிலப்பகுதியை சேர்க்கறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. புதுச்சேரி எல்லை பகுதி வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி செதறி கிடக்கு. இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு தனி மாநில அந்தஸ்து பெற்று தருவோம் அப்படின்னு அண்ணா உறுதியா சொல்றாங்க. ஆனா இங்க ஆண்ட ஆளுகின்ற கட்சிகள் சட்டமன்றத்துல 14 தடவை தீர்மானம் போட்டு இது வரைக்கும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து பெற்று தரவே இல்லைங்க.